Welcome students. In the video la 12th standard business max first chapter exercise 1.2 la fourth sum வந்து சால்வ் பண்ணலாம்ப்பா. previous sumsலாம் நீங்க பார்க்கல அப்படினா just playlistல செக் பண்ணுங்க, இல்ல இந்த ஐகார்ட்ல வந்து நான் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிள். ஏனா அவங்களே எல்லா டீடைலும் கொடுத்துட்டாங்க, டேபிள் காலம் மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? क्वेश्चन நீங்க படிச்சு கூட பார்க்காம நீ டைரக்டாவே இதை யூஸ் பண்ணி அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். சோ நான் எப்படி ஃப்ரேம் பண்றேன் பாருங்க. இது என்னது, இங்க x போட்டுட்டோமா, இங்க நான் y போட்டுட்டோமா. ஸோ shall I write like 3x plus 4y equal to 780. அது மாதிரி நான் இங்கே என்ன எழுதலாம், 2x plus 3y equal to 560. எழுதலாம்ல, அப்படியே நீங்கள் பண்ணலாம். எக்ஸ் ஒய் மட்டும் நீங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுதணும், லெட், இது என்ன கொஸ்டின், இது ஹவர்லி சார்ஜஸ் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங் அண்ட் தென் குவாட் ரைடிங் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன எழுதணும், லெட் ஹவர்லி சார்ஜஸ் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங். சரிங்களா? ஹார்ஸ் ரைடிங் வந்து எவ்வளோ, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சேம் ஃபார் குவாட் ரைடிங் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை எழுதிட்டு இதை நீங்கள் எழுதணும். நான் ஜஸ்ட்டு சொன்னேன் எப்படின்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எழுதலாம். எந்த அளவுக்கு வந்து ஒரு கொஷினை பார்த்துட்டு ஈக்குவேஷன் எழுதுறது ஈஸின்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். பட் எக்ஸ் ஒய் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், நம்ம we need to find determinant. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க டிட்டர்மினன்ட்டு, நான் ஜீரோன்னு சொல்லணும்ல. ஸோ 3 3 4 4. ஸோ 3 4 2 3. ஸோ எப்படி எழுதுவீங்க, 3 3s are 9, 2 4s are 8. இந்த மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே தான், ஈக்குவல் டு 1 தான். ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ரெண்டு லைன் எழுதணும், என்ன லைன் சொன்னேன் நான், த சொல்யூஷன் த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் எழுதணும். வி கேன் அப்ளை கிரேமர்ஸ் ரூல். அந்த ரெண்டு ஸ்டெப்பை எழுதிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஃபைண்டிங் யுவர் del x and del y. சரிங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குங்க, 780யும் 560யும் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, உள்ளே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரிப்பீட்டாக சேமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் வேகமாக சொல்லித்தரேன். போன சம்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்குறீங்கன்னா நீங்களே கூட இந்த சம்மை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ del x என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 780யும் 560 இங்கே வந்துடும், 4ம் 3யும் இங்கே போயிடும். அதே மாதிரி 3 2 இந்த 780 560 இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் டூ சப்ட்ராக்ஷன். ட்ரை பண்ணலாமா? 3 × 780 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 780 மைனஸ் 4 × 560. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வரும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து 3 × 560 மைனஸ் 2 × 780. இதே மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 120 வரும். அவ்வளோதான். நமக்கு ஆல்ரெடி டெல் வேல்யூ 1ன்னு தானே தெரியும். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ இதுதான் உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் வரும். அப்படி தானே? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு del x பை டெல்லா. அப்போ என்ன வரும், 100/1 வெறும் 100 தான் வரும். அதே மாதிரி y ஈக்குவல் டு del y பை டெல் வரும். ஸோ 120/1 அதுவுமே உங்களுக்கு 120 தான். அப்போ எதுங்க, therefore hourly charges of horse riding. ஹார்ஸ் ரைடிங் எவ்வளோ, hourly charges of horse riding is 100 rupees and quad riding is 120 rupees. அவ்வளோதான் சம்ம முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள்ப்பா. சரிங்களா? நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரீங்க, ஃபஸ்ட் சம்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ இதோட 4 சம்ஸ் இந்த எக்ஸசைஸில் முடிச்சாச்சு. இன்னும் 2 சம் தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் வேரியபிள் வச்சுருக்கோம், எக்ஸு ஒய் இசட்டு. ஸோ அதேமாதிரி நம்ம கையோட முடிச்சிடலாம். சரிங்களா? யூ கேன் கண்டினியூ வாட்சிங், டோன்ட் ஸ்டாப். அடுத்த சம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் கண்டினியூ வாட்சிங். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு போயிடுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை.